ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பவர் சேவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், ஒரு டேகை ரிமூவ் பண்ணுறேன். இந்த ரூமில் இருக்க எல்லா பவருமே டோட்டலாக ஆஃப் ஆகிடுது, இன்க்ளூடிங் ஃபேன், லைட்டு, டிவி எல்லாமே ஆஃப் ஆகிடுது. மறுபடியும் அந்த டேக் நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா பவருமே ஆன் ஆகும். இங்கே பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு, ஃபேன் ஆன் ஆகிடுச்சு, டியூப் லைட் ஆன் ஆகிடுச்சு, எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேக் சுவிட்சுன்னு ஒரு டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மோஸ்ட்லி பவர் சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த டிவைஸ். ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி எந்த வீடுகளையுமே பயன்படுத்துவதில்லை. நான் நிறைய ஹோட்டல்ஸில் மட்டும் இந்த மாதிரி சுவிட்ச் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே பவர் சேவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, ஸோ இதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவிட்ச் பாக்ஸு மேலே இருக்க கவரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது மோஸ்ட்லி சைடில் 2 கிளிப்பும் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இது நான் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது ஒரு சுவிட்சு தான். ஸோ இது எப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்காங்கன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காமிக்க போகிறேன். ஸோ இது நான் எல்லா ஸ்க்ரூ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இன்சைடில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த மேலே இருக்க கவர் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே என்ன மெக்கானிசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு டேக் மாதிரி தான் இருக்குது. டேக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சு தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அந்த டேகை யூஸ் பண்ணி மேலேயும் கீழே அப் டவுன் பண்ணும்போது ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய நமக்கு பவர் சேவிங் ஆகும். ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு அந்த டேகை காமிக்கிறேன். ஸோ அந்த டேக்குள்ளார சின்ன மெக்கானிசம் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஒரு ஸ்லாடிங் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்லாடிங் தான் நமக்கு பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த சின்ன ஒரு மெக்கானிசமில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பவர் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸாக வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது நிறைய பேர் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பவர் சேவ் ஆகும். ஸோ எப்படி பவர் சேவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த டேக்குள்ளார உங்களுடைய கேட்டு கீயோ இல்லை உங்களுடைய வீட்டுடைய கீயோ நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் வீட்டுக்கு வருவீங்களோ அப்போ மட்டும் அந்த டேக் எடுத்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு எல்லா பவரும் ஆன் ஆகும். இப்போ பாருங்கள், எப்படி மெக்கானிக்கலாக எப்படி இந்த சுவிட்சு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த டேகை நம்ம மேலேயும் கீழேயும் இன்செர்ட் பண்ணும்போது சுவிட்சு ஒரு சின்ன மெக்கானிக் செட்டப் மூலயமா ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பவர் சேவிங்கு. ஸோ இது மோஸ்ட்லி இப்போ புதுசாக நிறைய பேர் வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது சுவிட்சு மாதிரி தான், நீங்கள் ஆல்ரெடி இப்போ சுவிட்ச் பாக்ஸில் கூட இதை ஆல்டர்னேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த டேக் கூட உங்கள் கீ இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த டேக்கை கண்டிப்பாக கொண்டு போவீங்க. ஸோ நம்ம நிறைய பேர் மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியே போகும்போது டிவி ஆஃப் பண்ணணும்னு தெரியலையே, ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு தெரியலையே, லைட் ஆஃப் பண்ணணும்னு தெரியலையன்ற கவலையே விடுங்க. ஏன்னா இந்த டிவைஸ் கூட உங்களுடைய கேட் கீயோ இல்லை வேறு ஏதாவது கீ இன்செர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கேட் லாக் பண்ணுறது நீங்கள் கீ எடுப்பீங்க. ஸோ அப்போ இது எடுக்கும் போது எல்லா பவருமே டோட்டலாக ஆஃப் ஆகிடும். மோஸ்ட்லி இது மிகப்பெரிய பவர் சேவிங் டிவைஸாக இருக்குது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டில் உடனுக்குடன் கிடைக்கும்.